Welcome to Berea Bethel Assembly. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. கரங்களை தட்டி போடுவா. ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். கரங்களை தட்டி. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை. அவே பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்வோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். பின்னு சொல்லுமா. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படி அல்லாஹ்வே நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு கூட நான் முக்கியமான காரியத்தை, நான் ஏற்கனவே சொல்வது போல குருத்தோலை ஞாயிறாக இருந்தாலுமே நான் குருத்தோலை ஏன் அப்படின்றது அந்த கான்ட்ரவர்ஷியலுக்குள்ளேயோ அல்லது அதை குறித்ததான செய்தியோ வேற எதுவுமே நான் எடுக்கல. கர்த்தர் எனக்கு இருதயத்தில் கொடுத்ததான, எனக்கு அது பிரயோஜனமாக இருந்ததான வார்த்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யூ நீட் டு நோ ஒன் திங். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முக்கியமான காரியத்தை தெரிந்து கொள்ளணும். இந்த வசனம், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசி. இந்த வார்த்தைகளை நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு 12 பாயிண்ட்ஸ், 12 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 12 காரியத்தில் 7 காரியம், முதல் 7 காரியமும் அடுத்தது 7 காரியங்களை சொல்ல போறேன். அடுத்த வாரம் எனக்கு இந்த 12 காரியத்தையும் மனப்பாடமா சொல்றவங்களுக்கு யூ ஹாவ் an ஈஸ்டர் கிஃப்ட். வேணுமா வேண்டாமா? வேணும். அடுத்த வாரம் ஈஸ்டர் கிஃப்ட் வேணும்னு சொல்றவங்க 12 காரியத்தை எழுதி வச்சுட்டு எனக்கு அடுத்த வாரம் மனப்பாடமாக என்ன பண்ணணும்? சொல்லணும். எத்தனை காரியம் சொல்ல போகிறீங்க? 12 காரியம். சரியா? ரைட். அப்போ என் கூட ரெடியா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? 12 பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கு இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இட் ஹாஸ் டு, நீங்கள் அதெல்லாம் மனதில் வைக்க வேண்டிய காரியங்கள். ரைட். அருமையானவருடைய பிள்ளைகளை, நீங்கள் நல்ல கவனிங்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். யூ நீட் டு நோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இந்த உலகத்தில் மனுஷனை நம் பொதுவாக முகத்தை மாற்றம்தான் பார்க்கிறோம். ஒரு மனிதனை முகத்தை வச்சு இவன் இப்படித்தான், இவன் இப்பேற்பட்டவன் அப்படின்னு நம்ம என்னால் என்ன பண்ண முடியாது, தீர்மானம் பண்ணவே முடியாது. சரியா? சிலர் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகமாக இருப்பாங்க, ஆனால் பின்னாடி பண்ணுறதெல்லாம் என்ன வேலை பண்ணுவாங்க? சகுனி வேலை அவங்க தான் பண்ணுவாங்க. சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே அவங்கள பார்த்தா டெரராக இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி நல்ல குணம் வேற யார்ட்டையும் என்ன செய்யாது, இருக்காது. முகம் மட்டும் எப்படி இருக்கும்? டெரராகவே இருக்கும். வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. வெளிரங்கமாய் பார்க்கிற ஒரு மனிதனை தீர்மானம் பண்ண முடியாது. உள்ளம் எப்படி இருக்கு அப்படின்றத மனிதன் நாம் நினைச்சதும் அறிந்து கொள்ள வேண்டும். இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் ஒரு மனுஷன் இருப்பான். வசனம் சொல்கிறது, இருதயத்தின் நிறைவால் வாய் என்ன செய்யும்? பேசும். அப்போ நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம் அப்படின்றத தான் இந்த நம்முடைய வாய் திறந்து என்ன செய்யும்? பேசுகிறது போல தேவ பிள்ளைகள் இந்த காலவெல்ல இருதயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அல்லது நம்முடைய இருதயம் பண்ணுகிற 7 காரியங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 7 பாயிண்ட்ஸ் நம்முடைய வேதத்தின்படி என் இருதயம் என்ன பண்ணணும், பண்ணி கொண்டிருக்கணும். ரைட்? அப்படின்றத இந்த காலவெல்ல பார்க்க போகிறோம். முதலாவதாக தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது விதமாய் வாசிக்கிறோம். வாசிங்க. ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும், தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, நல்ல கவனிங்க, ராஜ போஜனத்தினாலே தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே என்ன பண்ணானா? தீர்மானம் பண்ணினான். யூ கேன் டிசைட் இன் யுவர் ஹார்ட். இருதயத்தில் உன்னால என்ன பண்ண முடியும்? தீர்மானம் பண்ண முடியும். இவன் தீர்மானம், என்ன தீர்மானம் பண்ணுகிறான்? இன்னைக்கு காலவெல்ல நான் இந்த காலவெல்ல வந்திருக்கிறோம், நான் என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாதுன்றது நான் என்ன பண்ணலாம்? தீர்மானம் பண்ணலாம். இப்போ ஆலயத்துக்கு வர்றதும், காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு எங்கே தீர்மானம் பண்ணலாம்? இருதயத்தில் என்ன பண்ணலாம்? தீர்மானம் பண்ணலாம். இதை சொல்லும்போது நான் ஒரு சின்ன காரியம் என் மனசுக்குள்ளே, ஒரு ஊழியக்காரர் சொன்னதை என் மனசுக்குள்ளே வருது. என்ன அப்படின்னா, ஸ்கூலில் ஒரு டீச்சர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், எல்லாரையும் எழுந்துச்சு நிற்க சொல்கிறார். டீச்சர் வந்து ஸ்கூலில் எல்லாரையும் கொஞ்சம் எழுந்துச்சு நில்லுங்கப்பா அப்படின்னு. ஆனால் ஒரு பையன் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். டீச்சருக்கு கோவம் வந்துடுச்சு. டீச்சர் கோவம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏண்டா நான் எல்லாரும் எழுந்துச்சு நிற்க சொன்னேன், என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு எல்லாரும் எழுந்துச்சு நிற்கிறாங்க, ஆனால் நீ மட்டும் என்ன பண்ணுற, இன்னும் உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து ஒரு அடி கொடுத்துட்டார். அடி கொடுத்தோன்னே எழுந்துச்சு நின்ட்டான். நின்றுட்டு சொன்னால் அப்போ தான் டீச்சர் சொல்கிறாங்க, ஏண்டா அப்போ அடி கொடுத்தாதான் எந்திருப்பியா அப்படின்னு அவனை பார்த்து கேட்ட உடனே அவன் சொல்கிறானா, டீச்சர் இந்த சரீரம் தான் நிற்குது, ஆனால் என் இருதயம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? நான் சொல்கிறது புரியுதா? சரீரம் நிற்குது. அப்போ இருதயத்தில்
நான் என்ன தீர்மானம் பண்றேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலயத்துக்கு போகணும், பாஸ்டர் சொன்னாலும் சரி, மூப்பர் சொன்னாலும் சரி, பிரதர் சொன்னாலும் சரி, சிஸ்டர் சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, ஆட்டுக்குட்டி சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் கேட்காது. இந்த இருதயம் தீர்மானம் பண்ணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க போகணும்? சர்ச்சுக்கு போகணும். இங்க பாருங்க, இப்போ இங்க தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவங்க நினைச்சா அவங்களுடைய போகத்தினால நினைச்ச பதார்த்தத்தினால அவங்களை சாப்பிட்டு அவங்களை திருப்தியாக்கி கொள்ள முடியும். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அல்லேலூயா, கர்த்தரனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்தார். என்ன சொன்ன, ஆண்டவர் என்னை கீழாக்கால் மேலாக்கி வச்சார். அதனால ஆண்டவர் எனக்கு இது வரைக்கும் நான் சாப்பிடாத சாப்பாடை எனக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? சாப்பிட்றோம். சாப்பிட்டது மட்டும் இல்லை, நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? சாட்சியாக சொல்லுவோம், ஆண்டவர் என்னை கொண்டு ராஜா வீட்டில் உட்கார வச்சு எனக்கு என்ன கொடுத்தாரு? சாப்பாடு கொடுத்தாரு. ஆனால் இவன் தீர்மானம் பண்ணுறான், என்னது? ராஜபோஜனத்தினால் தன்னை என்னப்படுத்தி கொள்ளாது, என்னப்படுத்தி கொள்ளக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளை. தேவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, உன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. எங்கே போய் உட்காந்து பாருங்கள், நிறைய பேர் சொல்கிறாங்க, இனி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க பிரதர், என்னால் முடியலை. உன்னை தீர்மானம் பண்ணணும், நான் ஆண்டவரை பின்பற்றுவேன், கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பேன். நீ என்ன பண்ணணும்? நிருதியத்தில் என்ன பண்ணணும்? தீர்மானம். ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு டிசைட். யூ கேன் டிசைட் இன் யர் ஹார்ட். ரெண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:19 வேகமாக வாசிக்கணும். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இரண்டாவதாக மரியாள் தீர்மானம் பண்ணுகிறாள், தன் சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் என்ன செய்தாலாம்? வைத்து வைத்தாள். அப்படின்னா she can save things in her heart. சில காரியங்களை இருதயத்தில் என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். இங்க வந்து வசனத்தை கேட்கிறோம், இந்த வசனத்தை இந்த காலை வாங்கி இந்த காலை விடுறதுனால நான் பிரசங்கம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. கேட்கிற வசனங்களை என் இருதயத்தில் நான் என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். யூ நீட் டு இருதயத்தில் வைத்து வைக்கணும். முதலாவது உன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும். ரெண்டாவது உன் இருதயத்தில் என்ன செய்யணும்? சேவ் பண்ணி வைக்கணும். ஆனால் எதை சேவ் பண்ணி வைக்கணுமோ அதை தான் என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? தூக்கி வச்சிடணும். இப்போ புது காரியம் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பழைய காரியத்தை நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு காலையில் கூட 6 நாள் நடந்த காரியத்தை சொல்கிறேன். இந்த மொபைலில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். செய்தியை ரெக்கார்ட் பண்ணுறோம், நம்ம இது பண்ணுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் ரெக்கார்ட் பண்ணும்போது திடீர்னு என்ன ஆயிடுது? ரெக்கார்டிங் ஆக மாட்டேங்குது. கட்டாய் போயிடுச்சு 2 தடவை. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்களேன், பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆயிடுச்சுமா? மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் புது காரியம் ஸ்டோர் பண்ணணும்னா பழைய காரியத்தை நான் என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணாமல் புது காரியத்தை என்னால் என்ன பண்ண முடியாது. அதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து தெய்வ பிள்ளைகள் இதை நீங்கள் செய்யலைன்னா தயவுசெய்து பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஆல் மீடியா சேவ் இன் ஃபைல்னு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. அதை முதல்ல ஆஃப் பண்ணி வைங்க. வாட்ஸ்அப்பில் ஆல் மீடியா ஃபைல்ஸ் என்ன சொன்னால் மொபைலில் சேவ் ஆகாமல் என்ன ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் கொஞ்சம் இருக்கும். நிறைய பேர் அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது இல்லை. இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க பார்த்தீங்களா, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், இதெல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் பார்ப்பீங்களா? பார்த்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே சேவ் ஆயிடுது? உங்கள் ஃபோனில் என்ன ஆயிடுது? சேவ் ஆயிடுது. எது தேவையோ அதை மட்டும் சேவ் பண்ணுங்கள். தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, சேவ் பண்ணாதீங்க. அதை தான் நான் இன்றைக்கி செய்தியாக சொல்கிறேன். தெய்வ பிள்ளைகள் இருதயத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் என்ன பண்ணாதீங்க, சேவ் பண்ணவே பண்ணாதீங்க. சரி, 2 காரியம் பார்த்துட்டோமா? 3வது லூக்கா எழுதின சுவிசேஷம் மன்னிக்கணும், நீதிமொழிகள் 3:3 வாசிங்க. நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில என்ன செய்து கொள்ளணுமா? இட்ஸ் நாட் ஒன்லி சேயிங். முதலாவது உன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும். ரெண்டாவது உன் இருதயத்தில் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். மூணாவது உன் இருதயத்தில் என்ன பண்ணணும்? ரைட் இட். வாசனை சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அது தியானமாக இருக்கிற மனுஷன். அப்போ உன் இருதயத்துக்குள்ள தியானம் பண்ணணும்னா அது இந்த இருதயத்துக்குள்ள உனக்கு ஆழமா இருக்கணும். இது உன் வழியில நடத்தணும்னா இந்த வசனங்களை உன் இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளணும். அப்படிதானே வாசிக்கிறேன். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு
உன் இருதயமாகிய பலகைகளை என்ன செய்து கொள்ளுமா? சத்தியத்தை இருதயத்தில் என்ன செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, வசனத்தை தவிர மற்றதெல்லாம் இருதயத்தில் இருக்கும். ஒரு சினிமாவை பாருங்கள், அன்றைக்கி ராத்திரி தூங்கும் போது கூட அந்த சினிமா உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும். சிலர்லாம் பார்த்துருக்குறேன். இந்த ஒரு என்ன செய்தான்னு சொன்னால், ஒரு ஊழியக்காரர் சொன்ன இது காரியம் ஞாபகம் வருது. ட்ராக்ஸ் ஊழியம் கொடுக்க போனாங்களா, ட்ராக்ஸ் ஊழியம் கொடுக்க போகும்போது இந்த பையன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அவன் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கான். இப்போது நிறைய பாவத்தையெல்லாம் விட்டு வந்துட்டான். ஆனால் பழைய மனுஷன் அவனுக்குள்ளே உள்ள என்ன செய்துட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவனும் என்ன பண்ணிட்டான், ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு வந்துட்டான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, சினிமா பாட்டு ஓடுது. இவன் இங்கேருந்து ஜபத்தோட பைபிள் வாசி வேத வசனத்தை எல்லாம் கேட்டுட்டு போனவன் இப்போ அங்கே போனோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ஓடுது, அந்த சினிமா பாட்டு ஓடுனோன்னு இப்போ மைண்டுக்குள்ளே என்ன ஓட ஆரம்பிச்சிருச்சு, சினிமா பாட்டு ஆரம்பிச்சிருச்சு. இவன் போய் ட்ராக்ஸ் கொடுக்குறான். ட்ராக்ஸ் கொடுக்கும்போது பிரதர் அப்படின்னு கொடுக்கும்போதே இவர் என்ன பாடிட்டே கொடுக்குறாரு? ஹலோ கேளுங்களேன், என்ன பாடிட்டே கொடுக்குறாரு? என்னடா இந்த பையன் ரொம்ப நேரமாக பாடிட்டே இருக்கேன், நானே என்னத்தை தான் பாடுறான் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் பக்கத்தில் போய் பார்த்தா பைபிளில் என்ன பண்ணிட்டு இருக்குது, என்ன பாட்டு, சினிமா பாட்டு பாடிட்டு என்ன கொடுக்குது. ஹலோ, நம்ம தெய்வ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைக்கணும். இந்த பழைய காரியத்தையெல்லாம் என்ன பண்ணணும், எரேஸ் பண்ண வேண்டியதை என்ன பண்ணிடணும், எரேஸ் பண்ணணும். 4வதாக சங்கீதம் 39:3. சங்கீதம் 39:3. ஓ ஜீசஸ். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. 4வதாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இருதயத்தில் தியானம் பண்ணணும். உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணணும்? வசனம் சொல்லுதுலையே, இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன். அப்ப நீ எதை தியானிக்கணும், நீ எதை தியானிக்கணுமோ அதை தியானிக்கணும். எதை தியானம் பண்ணக்கூடாதோ அதை என்ன பண்ணக்கூடாது. நம்ம தியானம் எப்படி தெரியுமா, நம்மளுடைய தியானம் எல்லாம் என்ன தெரியுமா, நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன், சிலர்லாம் வந்து கேட்டிருக்கேன், பிரதர் நான் உட்காந்து யோசனை பண்ணினேன், அப்போ தான் இந்த சிஸ்டர் ஏன் இப்படி சொன்னாங்கன்னு யோசனை பண்ணேன். இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து தீர்மானம் உட்காந்து என்ன செய்தேன், யோசிச்சு பார்த்தேன், அவங்க இப்படி தான் சொல்லியிருப்பாங்களோன்னு என் மனசுக்குள்ள தோணுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் பைக்கில் வரேன், சரிங்களா, பைக்கில் வரும்போது நான் ஏதோ ஒரு யோசனையில் வந்துட்டேனோ இல்லை கவனிக்கலை, நீங்கள் வந்ததே கவனிக்கலை. ஆனால் நீங்கள் என்னை பார்த்து பிரைஸ் லார்ட் பாஸ்ன்னு சொன்னீங்க, அதையும் நான் என்ன பண்ணலை, கவனிக்கலை. இப்போ உங்கள் மனசு எதை தியானிக்கும் சொல்லுங்களேன், எதை தியானிக்கும்? பாஸ்டர் ஏன் என்னை பிரைஸ் லார்ட் சொல்லலை, ஏன் நான் பிரைஸ் லார்ட் சொல்லியும் என்னை பார்க்காம போயிட்டாரு, வேணும்னு என்னை அவாய்ட் பண்ணுறாரா? பாஸ்ட்டுக்கு இப்போ எல்லாம் என்ன வந்துருச்சு, இப்போ ஹலோ பாஸ்ட்டுக்கு என்ன வந்துருச்சு, ஹெட் வெயிட் வந்துருச்சு. முதல் மாதிரி அவர் பாஸ்டர் முதல் மாதிரி இல்லை. இதெல்லாம் தியானிக்கும். கரெக்டா சொல்லுங்களேன், கரெக்டாக கரெக்ட் இல்லைன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மை தானே? இதெல்லாம் யோசிக்கும். இதெல்லாம் வேண்டாம். லெட்ஸ் நாட் திங்க் நெகட்டிவ்லி. வேதத்தை குறித்து ஞானமாக என்ன செய்யணும், தியானிக்கணும். ரைட். 6வதாக எபேசியர் 5:19. உன் இருதயத்தில் என்ன பண்ணலாம் வாசிங்க. எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் மன்னிக்கிற 5 காரியம் இல்லைம்மா, ஆமாம் 5வது காரியம்மா. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இருதயத்தில் நீங்க பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. யாரை குறித்து பாடணுமா? கர்த்தரை பாடணும். ஒரு இலையிலேயே சொல்லுங்களேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியலை. சில வேளை நான் என்ன சொன்னேன், ராத்திரி நேரத்தில் துதிச்சு ஆராய்ச்சி வேதம் வாசித்து அப்படியே சில வேளை படுத்துருவோம். படுத்த பிற்பாடு ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு சத்தம் உங்கள் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு என்னன்னா, நீங்கள் உண்மையாகவே அந்த சத்தம் ரொம்ப இனிமையாக இருக்கும். இட் வில் பி so sweet. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாட்டு அப்படியே உங்கள் காதில் நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன தெரியுமா அது? என்ன தெரியுமா? என் ஆத்துமா, நான் இந்த சரீரம் உறங்கினாலும் என் ஆத்துமா என் ஆண்டவரை பாடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க?
how many people have அதை பாரு, அது நீங்கள் யோசிக்கணும். அதுதான் சொல்கிறேன், உன் ஆத்துமா அந்த அளவுக்கு அவங்களோடு கூட என்ன இருக்கணும், ஆண்டவரோடு கூட உறவு வச்சுக்கணும். நமக்கு ஏன் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, நம்ம உறவு வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம வேற எங்கேயும் உறவு வச்சுட்டு இருக்கோம். அதனால தான் என் இருதயம் அதை தாங்க மாட்டேங்குது. நீ ஆண்டவரோடு கூட அப்படி ஒரு பின்னி பிடைஞ்சு பாரு, உன்னுடைய பாடுகளெல்லாம் உனக்கு பெருசாக தெரியவே தெரியாது. உன்னை கர்த்தர் உன்னை அற்புதமாக கர்த்தர் நடத்துவார். ஒரு இலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. நிருதித்தில் ஆண்டவரை பாடி கொண்டிருக்கணும். 6வதாக 1 சாமுவேல் 1:13. 1 சாமுவேல் 1:13 வேகமா. பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 1:13. ஜீசஸ். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அன்னாள் தன் இருதயத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாள், பேசிக் கொண்டிருந்தாள். இங்கே என்ன பண்றான்னா, அன்னாள் ஜெபிக்கிறா. அன்னாள் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்கிறாள், இருதயத்தில் ஜெபிக்கணும். நிறைய பேருக்கு நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் வராது, தனியாக இருக்கும்போது ப்ரேயரே வராது. ஆனால் எப்போ ப்ரேயர் வரும், 4 பேர் கூடும்போது தான் ரொம்ப ஜெபிப்பாங்க. அல்லேலூயா சோத்திரம். அதுவும் 10 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே அன்னாள் தன் இருதயத்தில் என்ன செய்தாள், ஜெபித்தாள். நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இருதயத்தில் எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க? இருதயத்தில் ஜெபிங்க. அது ஒரு பெரிய அனுபவங்க. நான் சில வேளை ராத்திரியில் நான் ஆஃபீஸெல்லாம் போயிட்டு வரும்போது சில வேளை நல்ல ஆவிக்குரிய பாடலை கேட்டிருக்கும் போது அப்படியே சில வேளை எனக்குள்ளே அனல் மூண்டு அப்படியே தேவ சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டே போவேன். சில வேளை வசனத்தை காலில் கேட்டு வரும்போது நான் சில வேளை கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் அழுதுகிட்டே வந்திருக்கிறேன். இந்த வசனமெல்லாம் ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் இருதயத்தில் ஜெபிங்களேன், உங்களுக்குள்ள அனல் மூழும். அல்லேலூயா. 7வதாக வாசிங்க, சங்கீதம் 4:4. 7வது 4:4. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாச்சே, இது முடியாத காரியமாச்சே. நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன பண்ண கிடைங்க. நான் இப்போ ஒரு நல்ல காரியம் சொல்லட்டுமா உங்களுக்கு, புத்தி அல்ல, ஒரு ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் அட்வைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கோபத்தில் எந்த காரியத்தையும் தீர்மானம் பண்ணாதீங்க. கோபத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானம் என்னவோ போயிடும், தப்பாக போயிடும். கோபத்தில் பேசாதீங்க, கோபத்தில் எந்த காரியத்தை என்ன பண்ணாதீங்க, தீர்மானம் பண்ணாதீங்க. டேக் டைம். சில வேளை என் மனைவி கூட என்கிட்ட கேட்பாங்க சில காரியங்கள். ஒரு சில இங்கே இருக்கவங்க கூட சொல்லலாம், ஏன் பாஸ்டர் ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறீங்க? இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கட்டுமே, லெட் மீ திங்க் அபவுட் இட். நிருதியத்தில் கோபத்தில் எந்த காரியத்தை என்ன பண்ணாத. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உன் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்கள் என்ன செய்யணுமா, உங்கள் இருதயத்தில் சத்தமாக பேசினா நம்மளை சத்தம். ஒரு ரூமில் தனியாக இருக்கிறீங்க, தனியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் மட்டும் தனியாக உங்களுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஹலோ, நம்மளை பார்த்து என்ன சொல்லிடுவான்? ஆமாம், இங்கே பாதி பேர் நிறைய பேர் மென்டலாக தான் சுற்றுது. தனியாக அவனோ கற்பனை பண்ணி. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கோம்ல, நம்மளாம் அந்த வயசை கடந்து தான் வந்திருக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் வீட்டில் விளையாடும்போது எப்படி விளையாடுவாங்க? அவங்களா பேசிக்கிட்டு அவங்களா ஏதோ ஒன்று இது பண்ணி விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் பண்ணியிருக்குமா பண்ணலையா? ஹலோ, என்னமோ பண்ணாத மாதிரியே நம்ம சொல்கிறோம். நம்மளாம் சின்ன வயசில் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம், எல்லாம் கற்பனையில் விளையாண்டதெல்லாம் இருக்குது இல்லையா? சாரா அப்படி தானே சாரா? ஆமாம், சாரா நிறையா தனியாக உட்காந்து அவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. ஆனால் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, கூட யாரோ இருக்க மாதிரி ஒரு விளையாடுவாங்க. அதுபோல் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிறத விட உன் இருதயத்தில் என்ன செய், பேசு. சில காரியங்களை உன் இருதயத்துக்கு நீ அட்வைஸ் பண்ணணும். அவசரப்படாத, திடீர்னு தீர்மானம் பண்ணாத, எந்த காரியத்தையும் பதட்டப்பட்ட என்ன பண்ணாத, பேசாத. இருதயத்திட்ட பேச முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்லுவாங்க. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் இருதயத்திட்ட பேச முடியும். வசனம் அப்படி தானே சொல்லுது. நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத, உன் படுக்கையில் இருதயத்தில் அமைதியை அனுப்பிச்சு பேசிக்கொண்டு எப்படி இரு, அமர்ந்துரு. இது 7 காரியங்கள் இப்போ நம்ம இருதயத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள். 7வது ஒரு காரியம் சொன்னேன், என்னது? உன் இருதயத்தோடு கூட நீ என்ன செய்யணும், பேசணும் இல்லையா? அந்த எப்படி பேசணுன்றத 5 காரியத்தை வேகமாக சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். வாசிங்க, பிலிப்பியர் 4:13 வாசிங்க. நீ இருதயத்தில் பேச வேண்டிய காரியம்
இருதயத்தில் பேச வேண்டிய காரியம். What are the things that you need to talk to your heart? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. முதலாவது நீ உன் இருதயத்தை பார்த்து நீ பேச வேண்டியது என்ன தெரியுமா பேசணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எதெல்லாம் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க சொல்லணும், எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. படிக்க முடியாதுன்னு ஒருத்தன் சொல்றானா நீ படிக்க முடியும்னு சொல்லணும். பிசாசு வந்து சொல்றானா உன்னால வாழ முடியாதுன்னு சொன்னா நீ சொல்லணும் நான் வாழுவேன்னு சொல்லணும். பிசாசு உன்னை பார்த்து சொல்ல நீ செத்து போயிடுவேன்னு சொன்னா இல்ல நான் வாழுவேன்னு நீ சொல்லணும். இன்னொருத்தன் உன்னை பார்த்து என்ன சொன்ன உன்னை கேவலப்படுத்துறானா அவனுக்கு முன்னாடி நீ வாழ முடியும்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இருதயத்தில் நீ சொல்லணும் என்னை பலப்படுத்து. இருக்கிற காரியத்தை வச்சுக்கிட்டு சிச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு இது என்னால் முடியுமா முடியாதெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே என்னை எல்லாற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். உன் இருதயத்தில் நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. எங்கே சொல்லுங்க? எப்படி கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? யாரால முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். யாரால முடியும்? இன்னொருத்தனால முடியும் சொல்ல. ஒரு சிலர் சொல்றது கேட்டிருக்கேன், பிரதர் அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, ஏன் நீ மட்டும் நல்லா இருக்க மாட்டியா? உன்னை பலப்படுகிற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் உனக்கு செய்ய பலன் உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ நீட் டு சே ஐ கேன். நீங்க என்ன சொல்லணும்? உன் இருதயத்தை பார்த்து என்ன சொல்லணும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கேன். சொல்லுங்க. ஹலோ, இருக்கீங்களா? உயிரோடு இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? ஹலோ, ஹாய், ஹலோ, ஐ கேன். சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு இருக்கிற ஆவியும் போயிட மாட்டேங்குது, ஏற்கனவே டயர்டாக இருக்குது. ஐ கேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ரெண்டாவது நீங்கள் இருதயத்தில் சொல்ல வேண்டியது யோசுவாக்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 24:15. ஓ க்ளோரி டு ஜீசஸ். மன்னிக்கணும், அந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இதை நான் மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் இந்த உதாரணத்தை மாத்திரம் சொல்லி நான் அடுத்த வார்த்தைக்குள்ளே போகிறேன். இந்த ஐ கேன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு காலையில் சொன்னேன், ஆனால் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்படி சொல்கிறேன். ஒரு மனிதன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் சரீரத்தில் பலவீனம் வந்துக்கிட்டே இருக்குது, டயர்ட் ஆகுறாரு. டாக்டர்கிட்ட போய் அவர் தனிப்பட்ட விதத்தில் போய் டெஸ்ட் எடுக்க போகிறார். டெஸ்ட் எடுக்க போனவுடனே டாக்டர் அவரை பார்த்து சொல்லிட்டாங்களாம், உனக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உனக்கு இந்த பிளட் கேன்சர் வந்துடுச்சுப்பா, மற்ற கேன்சராவது க்யூர் பண்ணிடலாம், பிளட் கேன்சர் என்ன பண்ண முடியாது, க்யூர் பண்ண முடியாது. அதனால் நீ குறிப்பிட்ட நாளுக்குள்ளே செத்து போயிடுவ அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே இவருக்கு மனசு உடஞ்சிருச்சு. இவர் யார்கிட்டையும் பேசுறதுக்கு தோணலை. வீட்டுக்கு வந்தார், தன்னுடைய அறைக்கதவை பூட்டிக்கிட்டாரு, தன் வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிறார். நல்ல கவனிங்க, வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிறார், யாருக்கிட்டையும் பேசலை, இன்க்ளூடிங் அவர் மனைவி பிள்ளைகள்கிட்ட கூட பேசலை. சர்ச்சுக்கு போகிறது ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணிடுவேன், செத்து போயிடுவேன். இது மனசுக்குள்ளே ஓடுது. இதை அறிஞ்சு பாஸ்டர் வரார். பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மனைவி பார்த்து கேட்குறாரு, எங்கே அப்படின்னா, உள்ளே இருக்கார் பிரதர், உள்ளே இருக்கார் பாஸ்டர். சரி அவர்கிட்ட நான் பேசணுமே. உடனே மனைவி போய் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாஸ்டர் வந்திருக்கார், உங்கள்கிட்ட பேசணும். உடனே அவங்க சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார், இல்லை பாஸ்டராக இருந்தாலும் சரி நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். பாஸ்டர் சொன்னார், இல்லை இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட பேசிட்டு தான் நான் போவேன். சரி வேறு வழி இல்லை, டோர் ஓப்பன் பண்ணார். பாஸ்டரும் அந்த ரூம்குள்ளே போயிட்டார். பொண்ணு பாஸ்டர், பிரதர் என்ன பிரச்சனை, அவர் விஷயமெல்லாம் சொன்னார். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, பாஸ்டர் நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன், நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன், தசம்பாங்க கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், நான் ஊழியத்தில் பங்கெடுக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் எல்லார்ட்டையும் அன்பாக தான் இருந்தேன், அவங்களுக்கெல்லாம் வியாதி வரல. நல்லா சொல்கிறது, நான் சொல்கிறது எத்தனை பேர் ரிலேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. அவர் சொன்னது, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி வந்துச்சு. அவன் ஏமாத்துறான், அவன் பொய் சொல்கிறான், அவன் பாவம் செய்கிறான், ஆனால் அவன் நல்லா இருக்கிறான், நான் மட்டும் என்ன செய்தேன், எனக்கு இந்த வியாதி வந்துருச்சே அப்படின்னு சொல்கிறான். பாஸ்டர் சொன்னார், நீங்கள் அவங்களையெல்லாம் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க, நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும், ராத்திரி படுக்க போகும்போது என்ன பண்ணணும், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உண்மைதானே, எனக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவர் சுகமாக தாங்க பண்ணாரா, இந்த நாள் முழுவதும் எனக்கு சுகமாக தந்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி.
ஆண்டவர் கொஞ்ச நேரம் நன்றி சொல்லிட்டு படுத்துருங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சு, ஆண்டவர் ராத்திரி எல்லாம் நல்ல தூக்கத்தை தந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்ய போறீங்க, எனக்கு மாற்றி தர போறீங்க, நான் என் மனை பிள்ளையோடு கூட சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய போறீங்க, ஜெபிக்க போறீங்க. மற்றவர்களுக்காக என்ன செய்ய போறீங்க, ஜெபிக்கிறீங்க. இந்த நாள் அப்படியே காலைல ஜெபம் முடிக்கிறீங்க. எந்திரிச்சு முடித்த உடனே காலையில் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வாங்க. அப்புறம் டிஃபன் சாப்பிடுங்க. ஒரு 11 மணிக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே நடந்து என்ன பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். மத்தியானம் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மத்தியானம் தூங்குங்க. சாயங்காலம் எந்திரிச்சு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வீட்டில் பிள்ளைகளோடு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ராத்திரி குடும்பம் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டில் நான் எப்பொழுது போல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, படுங்க அப்படின்னு பாஸ்டர் சொன்னார். இதை செய்வீங்களா? செய்வோம் பாஸ்டர். இந்த பிரதரும் செய்ய ஆரம்பித்தார். நாட்கள் போச்சு. இந்த பிரதரும் செத்து போயிட்டார். எத்தனை வயசுல தெரியுமா? 86 வயசு வரைக்கும் கத்தர் அவர் உயிரோடு கூட கத்தர் வச்சிருந்தார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அவருக்கு முன்னாடி சின்ன வயசுல வியாதி இல்லாதவன்லாம் செத்து போயிட்டான். இந்த வியாதியோடைய 86 வயசு வரைக்கும் கத்தர் அவரை வாழ வச்சிருக்கிறார். இட் இஸ் சம்திங் தட் நீ சொல்லணும், ஐ கேன். நீ என்ன சொல்லணும் உன் இருதயத்தில்? என்னால முடியும். ரைட். 2வது பிலிப்பியர் 4:13. மன்னிக்கணும், யோசுவா 24:5-15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். 2வது நீங்க சொல்ல வேண்டிய நிருதியத்தில் நீ பேச வேண்டிய காரியம், நான் ஐ வில். முதல்ல ஐ கேன், 2வது நீ சொல்லணும் ஐ வில். என்னால முடியும். நானும் என் வீட்டாருமோ வென்றால், நீங்க யாரும் என்ன வேணா பண்ணிக்கமா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம்பா. ஐ கேன் வேற, ஐ வில் வேற. ஐ வில் டு இட். நான் இதை காண்ட இருக்கேன், இதை செய்வேன். தீர்மானம் பண்ணணும். யோசுவா தீர்மானம் பண்ணா, நீங்க யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, பட் ஐ myself, I and my family will follow Jesus. ஆண்டவரை பின்பற்றுவேன். 3வது 1 கொரிந்தியர் 1:1. நீ அடுத்ததாக உன் இருதயத்தில் நீ பேச வேண்டிய ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். சோ 3வது நீ சொல்லணும் இருதயத்தில், I am called. உன் இருதயத்தில் நீ சொல்ல வேண்டியது என்ன செய்யணும்? நான் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். யாரால் அழைக்கப்பட்டவன்? தேவனால் அழைக்கப்பட்ட. மனுஷனால் அழைக்கப்படல. யாரால் அழைக்கப்பட்டவங்க? நீங்க நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பிரதர். அவங்களெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்காருல்ல. அப்போ இறுதியத்தில் சொல்லணும், யூ ஆர் ஸ்பெஷல். நீ ஆண்டவரால் அழைக்கப்பட்டதுனால நீ யாருங்க? மனுஷன் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ உனக்கு என்ன, உன் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ வேதனைப்படுற, இவ்வளோ துக்கப்படுற, நீ எப்படி இப்படி இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் நம்மளை சொல்லுவான். நீ அவன்கிட்டயெல்லாம் சொல்லணும், அவனை எல்லாம் ஆண்டவர் அழைக்கல பிரதர், உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐ எம் கால்ட். 3வதாக நீ இறுதியில் சொல்ல வேண்டியது, நான் நினைச்சப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். ஐ எம் கால்ட். அடுத்து 4வதாக ஆதியாகமம் 39:3. Genesis chapter 39 verse 3. வாசிங்க பார்க்கலாம். Genesis chapter 39 verse 13. மன்னிக்கணும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். 13ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து 13ஆமக்கா அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது. இங்க ஒரு தீர்மானம் யோசேப்பு பண்றான். என்ன தீர்மானம் பண்றானா, நான் இந்த பாவத்தை இந்த போத்திபாரோடு கூட என்ன செய்ய மாட்டேன். பாவம் நல்லாதாங்க இருக்கும், ஆனா அது பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ என்ன ஆயிடுச்சு, ஆசீர்வாதத்தை இழந்து போனேனே.
இவன் சொல்றான், யோசேப்பு நினைச்சிருந்தா அவன் நினைச்சிருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம், அவனோடு கூட அவளோடு கூட அவன் பாவம் பண்ணியிருந்தா அவன் நினைச்சிருக்கலாம், நான் போத்திபாருடைய வீட்டுக்கு தலைவனா வந்திருக்கலாமே. ஆண்டவருடைய நோக்கம் யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுக்கு தலைவனா வருவதல்ல, எகிப்துக்கு தலைவனா வர்றதுக்காக தான் ஆண்டவர் அவனை முன்குறிச்சு வச்சிருந்தார். அதனாலதான் அவன் என்ன சொல்றான், நான் இவளோடு கூட என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்ய. ஸோ நாலாவதா நீங்க சொன்னோம், ஐ வில் நாட். என்ன சொல்லணும், எதுக்கு ஐ வில் நாட்? பாவத்துக்கு, உலகத்துக்கு, மற்ற காரியங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு வேளையிலேயே சொல்லுங்களேன். இன்னொன்று காரியமும் சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை காலையத்துக்கு வர நேரத்தில் ஐ வில் நாட் ஸ்லீப்னு சொல்லணும். ஹலோ, கேட்குறவங்க ஹலோ வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் நேரத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், ஐ வில் நாட் ஸ்லீப். 1ஆம் தேதி ஆராதனைக்கு 5 மணிக்கு வரும்போது ஐ வில் நாட், இதுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க, ஐ வில் நாட் ஸ்லீப். சிலதெல்லாம் சொல்லணும், ஐ வில் நாட் சொல்லணும். ரைட், 5வது கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யூ நீட் டு சே, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. நான் பார்த்து என்ன கேட்குது, எனக்கு பவுலை தெரியும், இயேசுவை தெரியும், நீ யாருப்பா அப்படின்னு கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் சரியாக ஆண்டவர் பின்பற்ற வேண்டிய விதத்தில் அவன் என்ன பண்ணலை, பின்பற்றலை. இப்போ நீ சொல்லணும், நான் ஐ வில் ஃபாலோ மை காட் வித் டீப் ஹார்ட் வேர் சேட்டன் வில் நோ மீ. என்ன தீர்மானம் பண்ணணும்னா, நான் ஆண்டவரை பரிபூர்ணமாய் பின்பற்றுவேன், பிசாசு என்னையும் என்ன செய்து கொண்டோம். ஏங்க, பிசாசுக்கு உங்களை தெரியணுமா தெரிய வேணாமா? தெரியணும்னு சொல்லுங்க, ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கிறத பார்த்தா எங்கே இருக்கிற ஆவி போயிட மாட்டேங்குதே. சொல்லுங்களேன், என்னை பற்றி யாருக்கு தெரியணும், பிசாசுக்கு தெரியணும். ஏன்னா இயேசுவை பற்றியே பிசாசு தெரிஞ்சு வச்சிருக்குது, பவுலை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்குது. ஏன் என்னை பற்றி தெரியணுமா தெரிய வேண்டாமா? சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், என்ன தெரியாது. தெரியுமா? அல்லேலூயா. ஏன்னா நீ முழங்கால் படிக்கிட்ட பிசாசுக்கு பயம், நீ ஜோம் பண்ணா பிசாசுக்கு பயம், வேத வாச பிசாசுக்கு பயம், நீ ஊழியம் செய்தால் பிசாசுக்கு பயம். அதனால தான் உங்களை எதுவுமே செய்ய விடாமல் உங்களை முடக்கி வச்சிருக்கிறான். எழும்பணும், சபை எழும்பணும். நீ எழும்புனா பிசாசுக்கு உன்னை யாருன்னு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு வாய் திறக்காதவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், வாயை கட்டி போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பிசாசுக்கு அப்ப இப்படியெல்லாம் சொல்லி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. பிசாசுக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், என்னையும் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. Because God is going to use you mightily. ஆண்டவருடைய வல்லமையை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அதனால தான் நான் சொல்றேன், உனக்கு பிசாசு தெரியும், உன்னை பற்றி பிசாசுக்கு தெரியணும். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய 5 காரியம், உன் இருதயத்தில் நீ பேச வேண்டிய 5 காரியம், நீ என்ன சொல்லணும்? முதல்ல ஐ கேன் டூ இட்னு சொல்லணும். 2வது ஐ வில் டூ இட்னு சொல்லணும். 3வது நீ சொல்லணும், நான் அழைக்கப்பட்டவன், ஐ ஆம் கால்டுன்னு சொல்லணும். 4வதாக ஐ வில் நாட், நான் இதற்கு என்ன செய்ய மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லணும். ஆனால் நம்ம நிறைய விதத்தில் எதை செய்யணுமோ அதுக்கு ஐ வில் டூ இட் அப்படின்னா ஐ வில் நாட் டூ இட் எல்லாம் செஞ்சுட்டு எதை வில் டூ இட்டோ அதை என்ன பண்ணுறதில்ல, செய்யறதில்ல. கொஞ்சம் மாற்றுங்க. ரைட். கடைசியாக சொல்லணும், ஐ வில் டீப்லி ஃபாலோ ஜீசஸ் இன் ஆர்டர் தட் த டெவில் வில் நோ அபவுட் மீ. நான் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்ற போகிறேன். பிசாசு என்னை பற்றியுமா தெரியும், என்னை பார்த்து யாருன்னு என்ன செய்யக்கூடாது, அவன் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சிலர்லாம் இந்த பேய் விரட்டின இது பிசாசு பிடிச்சவர்களுக்காக ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. சிலர்லாம் பிசாசு விரட்டுறவங்கள போய் பார்க்கும்போது பிரதர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைபிளை தூக்கி கொண்டு போய் எங்கே வச்சுருவாங்க, தலையில் வச்சுருவாங்க. ஹலோ, இது சரியா தப்பா? தப்பு. பைபிளை கொண்டு போய் தலையில் வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இதில் இருக்கிற வசனம் எனக்குள்ளே வந்தால் தான் இது எனக்கு பிரயோஜனம். சிலர்லாம் ராத்திரி தூங்கும் போது எதை தூக்கி வச்சுக்கிறாங்க தலையில்? பைபிள் தான் நிறைய பேருடைய தலைகாணி இன்னைக்கு. பிசாசுக்கு இதில் இருக்கிற வசனம் நல்லாவே தெரியும். ஹலோ, பிசாசு தெரியுமா தெரியாதா? தெரியும். இயேசு கிறிஸ்துவே போய் வசனத்தை தான் அவன் பேசினான்.
நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பைபிளை வச்சு ஜெபி. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் போனா அது போகாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பிசாசுக்கு இவங்க யாருன்னா என்ன செய்யாது, தெரியாது. பிசாசுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சா நீ போனாலே பிசாசு ஓடும். அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். உன் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நீங்க வல்லமையுள்ளவர்களாக மாறணும். நீங்க சொல்லணும், என்னை கொண்டு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பழசெல்லாம் போயிடுச்சு பிரதர், இனிமேல் என் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் வச்சிருக்கான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடுவோமா? ஜீசஸ். நீங்க சொல்ல வேண்டிய 5 காரியங்கள். அடுத்த வாரம் இந்த 12 காரியத்தையும் எனக்கு சொல்றவங்களுக்கு என்ன உண்டு? அதுவும் எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? மனப்பாடமா சொல்லணும். பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ். நிறைய பேருக்கு பிரைஸ். அல்லேலூயா. என்னமங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு என்னன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னால முடியும் ஆண்டவரே, ஐ கேன் டூ இட். சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் என்னை பார்த்து, உங்கள் இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. என்னை பார்த்து என்னை பார்க்க வேண்டாம். நீங்கள் வேற யாரையும் பார்க்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க வேண்டாம். உங்கள் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஐ கேன் டூ இட். சொல்லுங்க, ஐ கேன், ஐ வில், ஓ ஜீசஸ், ஐ வில் நாட், ஓ ஜீசஸ். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. யூ ஆர் நாட் an ordinary person. நீ உன் இருதயத்தை பார்த்து சொல்லணும், நீ சாதாரணமானவன் அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு தெரியும், அந்த ஹல்லேலூயா நேபுகாத் நேச்சர் அவங்களை தூக்கி அக்னி கடல்ல போட்டுவான அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க சொல்றாங்க, நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன். இதுதான் வைராக்கியம். உன் இருதயத்தில் சொல்லணும், நான் ஆண்டவரை மாத்திரம் தான் பின்பற்றுவேன் பிரதர். நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்களேன், உங்களை தேவன் ராஜாக்களை பிரபுக்களை கர்த்தர் மாற்றுவார். மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம். யூ cannot please man at all. ஒருபோதும் ஒரு காலம் ஒரு மனிதனையும் உன்னால பிரியப்படுத்தவே முடியாது. நான் என் ஊழிய அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன். நீ பிரியப்படுத்த முடியாது. don't try to please man people. நீ ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்து. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல, வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. எழுந்திருப்போம். உம்தயை என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்பட. ஆமென். உம்தயை என்னை கைவிடல, வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் சொல்லுவோம், வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென்.
உம்மை துதிப்பே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நிறுதியத்தில் நான் பேசி இருக்கிறப்பா, நீ நான் சாதாரணமானவன் அல்ல ஆண்டவரே. Oh Jesus, few things that you need to do in your heart. You need to talk to your heart first of all. நிறுதியத்தில் நீ பேசணும். என்ன பேசணும்? I can do it. இனிமேல் நான் முடியாதுன்னு சொன்னதெல்லாம் என்னால செய்ய முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து இன்னொன்னு சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவர் நிறுதியத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே I will do it. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், I will do it. மூணாவது நீங்க சொல்லணும், I am called. நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவள். ஹalleluya. யாரால் அழைக்கப்பட்ட? தேவனால் அழைக்கப்பட்டவன். நாலாவதா நீங்க சொல்லணும், I will not do which is against God. தேவனுக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஐந்தாவதாக, I will follow him deeply as the devil should know who I am. ஆண்டவரை நான் ஹalleluya ஆழமாய் பின்பற்ற போகிறேன் என்று சொன்னால் பிசாசுக்கு நானும் யாருன்னு அவனுக்கு தெரியணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகளாலே எங்கள் பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் இதை தியானித்துக் கொண்டிருந்து கர்த்தருக்குள்ளே வளர கிருபை தாரும். கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.